நீ 6th இப்போ 7th படித்ததெல்லாம் ஒரு சில விஷயம் இப்போ நான் ரீகால் பண்ணுறேன் உனக்கு. அதேமாரி நீ எதுவும் படிக்கக்கூடாது, அந்த வேர்ட்ஸுக்கான மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? மீனிங் புரிஞ்சுட்டே வந்தீங்கன்னா அதான் நாலேஜ். 8th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1 தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இங்கிலீஷ் டேரெக்டாக நமக்கு புரியாது. அதனால் அதுக்கான தமிழ் வார்த்தையை சொல்கிறேன். அதில் பாருங்கள் நிறைய விஷயத்து வெளிப்படையாக தெரியும். அதை வச்சு அந்த இங்கிலீஷ் வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கலாம். தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். வரேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம். நான் கேட்கும்பொழுது மட்டும் சொல்லுங்கள். இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்குவோம். இந்தியானா இது, கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னாக்கா அரசியலமைப்பு சட்டம்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இந்தியானா என்ன சார்? இந்தியா தான் இந்தியா அப்படின்னு வருதுங்க. இந்தியானா என்ன? ஒரு நாடு. சரியா? நாடுனா 3 விஷயம் இருக்கணும். நாடு மீன்ஸ் இங்கிலீஷில் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்டேட்டு, நேஷன், கண்ட்ரி, எப்படி வேணாலும் சொல்லலாம் இங்கிலீஷில். நாடு. சரி, ஒரு நாடு அப்படின்னா 3 விஷயம் இருக்கணும். லேண்டு இருக்கணும், பர்டிகுலர் லேண்டு. ஓகேவா? அந்த பர்டிகுலர் லேண்டில் பீப்புள் இருக்கணும், மக்கள் இருக்கணும். அடுத்தது கவர்மெண்ட் இருக்கணும். லேண்டு எது சார்? இந்தியா அப்படின்ற லேண்டு. இதுதான் இந்தியான்ற லேண்டு. இது என்ன மேப்? இது வேர்ல்டு பொலிட்டிக்கல் மேப். சரியா? இதில் இந்தியா மேப் பார்க்கும்பொழுது எப்பயுமே என்ன பண்ணணும், அந்த மேப் முழுவதும், எந்த மேப்பாக இருந்தாலும் சரி, மேப் முழுவதும் மனசில் வச்சுட்டு நம்ம எந்த இடத்த கவனிக்கிறோமோ அதையும் கவனிக்கணும். ஓகேவா? சரி, இதில் இந்தியாங்கிறது பூமியில் இந்த லேண்டு. ஓகேவா? இந்த லேண்டு கோடு வரைகிறேன், தெரியுதா? இந்த லேண்டு தான் இந்தியாவோட நிலப்பகுதி. இந்த லேண்டுக்குள்ளே மக்கள் வசிக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, பீப்புள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஒன்றா வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. முடிவு பண்ணிட்டு வாழ்கிறாங்க. அப்போ இந்தியா அப்படின்னு சொன்னால் பூமியில் இந்த லேண்டில் வசிக்கக்கூடிய மக்களை குறிக்கும். புரிஞ்சதா? இந்தியா வணக்கம் இந்தியான்னு சொல்கிறாங்களே செலிப்ரிட்டிஸ்லாம், வணக்கம் சென்னை அப்படின்னா அர்த்தம் அந்த சென்னையோட லேண்டுக்குள்ளே வசிக்கக்கூடிய மக்களை குறிக்கிறதுன்னு அர்த்தம். அது மாதிரி அங்கே. ஓகேவா? சரி, மூணாவதாக ஒன்று பார்த்தோமா, இந்தியா அப்படிங்கிறதுக்கான லேண்டு பார்த்துட்டோம் எதுன்னு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார்? நம்மலாம். சரியா? மூணாவது கவர்மெண்ட், இங்கிலீஷில் அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட், கவர்னிங் சம்திங், அந்த மாதிரி அரசாங்கம். இந்த தமிழ் வார்த்தையை புரிஞ்சுக்க, தமிழ் வார்த்தைக்கான ஆங்கில சொல் தான் கவர்மெண்ட். அரசாங்கம், அரசு கூட்டல் அங்கம், 2 வேர்டையும் ஆட் பண்ண அப்படின்னாக்கா அரசாங்கன்ற வார்த்தை வரும். அதுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வேர்டு தான் இது கவர்மெண்ட். இதை புரிஞ்சிட்டுனா அது ஈஸி. அரசு அப்படின்னா மக்கள்னு அர்த்தம். சரியா? அங்கம்னா மக்களில் ஒரு அங்கம், ஒரு பார்ட். புரியுதா? மக்கள் அவங்களிருந்து ஒரு பார்ட்டு பீப்புளை ஒதுக்கி கொடுத்துருவாங்க. சரியா? அதுதான் அரசாங்கங்கிறது. இங்கிலீஷில் கவர்மெண்ட்.
இப்போ ஒரு நாட்டில் 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் ஒரு 10 பேரை ஒதுக்கி விட்டுட்டோம். மிச்சம் எல்லாரும் அவனுடைய சொந்த வேலையை பார்ப்பான். 1000 பேரும் நம்ம ஒதுக்கி விட்டோம்ல. அந்த 10 பேர், இந்த 10 பேர் நமக்கான காமனான ஒர்க்கை பண்ணுவான். பொதுவான வேலை, ரோடு போகிற. இப்போ நீ பர்சனல் ஒர்க்கு, வேலைக்கு போவ, சம்பாதிப்ப, சமையல் பண்ணுவ, சாப்பிடுவ, படிப்ப, குழந்தை பெற்றுக்குவ, கல்யாணம் பண்ணிக்குவ, எல்லாம் பர்சனல் ஒர்க்கு. இவன் என்ன பண்ணுவானாக்கா, உனக்கான பொதுவான வேலையெல்லாம் ரோடு போடுறது, தண்ணி வசதி செய்கிறது, ஹாஸ்பிட்டல் வசதி செய்கிறது, சரியா, வேறு நாட்டுக்கிட்டேருந்து உன்னை பாதுகாக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்ப்பான். யார்? இந்த அரசாங்கம். அதுக்காக தான் நம்ம அவனை உட்கார வச்சுருக்கோம். அப்போ அரசாங்கம் அப்படின்னா யாருக்காக? மக்களுக்காக. புரிஞ்சதா? அரசாங்கம் பெரிய ஆக ஓக அதெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அவன் ஒர்க் பண்ண, அதுக்காக தான் உருவாக்கி வச்சுருக்கோம். ஓகேவா? இருக்கா கவர்மெண்ட் இருக்கா இந்தியாவில்? அந்த கவர்மெண்ட்டில் எத்தனை வகை இருக்குது, என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, சரி. அப்போது ஒரு நாடு அப்படின்னா என்ன இருக்கணும்? லேண்டு, ஃபஸ்ட்டு லேண்டு, அப்புறம் தான் அதில் உருவாகக்கூடிய மக்கள், சரியா? அப்புறம் கவர்மெண்ட். 3 இருந்தாக்கா அதான் நாடு. அப்போ இந்தியாங்கிறது ஒரு நாடு. இந்திய அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன வேர்டு, டேர்மு? கான்ஸ்டிடியூஷன். புரியுதா? அங்கே பாருங்கள், இது பாருங்கள். அடுத்து சட்டன்ற ஒரு வார்த்தை இருக்கா? இங்கிலீஷில் லான்னு சொல்லலாம், ஆக்ட்னு சொல்லலாம், ரூல் அப்படின்னு சொல்லலாம். சட்டம், ஓகேவா? சட்டத்துக்கு அப்படின்னா என்ன சார்? சட்டம் அப்படின்னா என்ன சார்? அப்படின்னாக்கா இப்போது புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். நான் வேறு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், உன் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே சொல்லுவேன். இப்போ நீ ஒரு கேம் விளாட்ற அப்படின்னாக்கா எப்படி வேணாலும் விளாட்லாமா? விளாட முடியுமா? ரூல்ஸ்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு தான் கேட்டேன். எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல் அப்படின்னாக்கா அந்த கேம் விளாட்ற எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சதா? அது மாதிரி நாட்டில் ஒரு சட்டம் அப்படின்னா அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ், அதான் சட்டம். ஓகேவா? அங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்போ இந்தியாவுக்கான அரசியலமைப்பு, அரசியல்னா அரசாங்க அமைப்புன்னு அர்த்தம். அரசாங்க அமைப்பு. இப்போ சொல்லி பார்க்கலாம் என்னன்ட்டு. வார்த்தையை அட்டாச் பண்ணி சொல்லு, தமிழில் சொல்லு. அப்புறம் அதுக்கான இங்கிலீஷ் டேர்ம் தான் கான்ஸ்டிடியூஷன். அதை நான் கேட்கல, அதுக்கு என்ன அர்த்தம், அது உள்ள அர்த்தத்தை சொல்லு. அதாவது அதுதாம்மா, அது எதுக்கான ஃபாலோ பண்ணுறது? இந்தியாவில் அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. புரிஞ்சுதா? பிரைம் மினிஸ்டரு, பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது எப்படி யார் யார் கீழே யார் அவங்க என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய சட்டம். அந்த சட்டம் தான் என்னது? இந்திய அரசியலமைப்பு சட்டம். புரிஞ்சுதா? இந்தியாவில் அரசாங்கம் எப்படி இருக்கணும், அமைப்பு, அரசாங்கத்தோட அமைப்பு எப்படி இருக்கணும், யார் கீழே யார் என்னென்ன வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான சட்டம். சட்டம்னா என்ன பண்ணும்? இது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் சட்டம். புரிஞ்சுதா? அதை தான் இங்கிலீஷில் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறான். அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன அர்த்தம்? இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்தியாவில் அரசாங்கம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சதா? சொல்லு பாப்பா என்னன்னு.
தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியானா என்ன அர்த்தம்? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியானா வந்து அதாவது வந்து ஒரு இதை வந்து என்ன ஃபாலோ பண்ணுறது, அதுக்கும் சட்டம் ரூல்ஸ் ரெகுலேஷன். அது சட்டம் ஓகே, இது முழுசாக நான் சொன்ன சென்டென்ஸ் சேர்த்தி சொல்லு. அது சட்டம் அப்படிங்கிறதுக்கு நீ சொல்கிற டெஃபினிஷன் ஓகே, அதை விட்டுரு. தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழில் பார்த்துட்டு சொல்லு. இந்தியாவோட அரசியல் அமைப்பு. ம் இந்தியாவில் அரசாங்கம். சரிம்மா, அதுக்கு என்ன அர்த்தம் அதை சொல்லு. அதுலேயே அர்த்தம் இருக்குது வார்த்தையிலேயே. இங்கே பாரு, நல்லா கவனி, அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வா. இந்தியாவில் அரசாங்கத்தோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம். புரிஞ்சதா? அதுதான் வந்து என்னது, தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். புரிஞ்சதா? இப்போ வீடுனா ஒரு அமைப்பு இருக்குமா? வீட்டில் என்னென்ன அமைப்பு இருக்கும்? வீடுனா என்னென்ன இருக்கும்? கிச்சன், பெட்ரூமு, ஹாலு, இதெல்லாம் இருந்தால் தானே வீடு. அது மாதிரி இந்தியாவில் அரசாங்கம் எப்படிலாம் இருக்கணும்? யார்? குடியரசுத் தலைவர், சரியா? குடியரசு பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, யார் யார் இருக்காங்க அப்படின்னு. அது மாதிரி இந்தியாவில் அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம், ரிட்டன் டாக்குமெண்ட், அதான் என்னது, இந்தியன் கான்ஸ்டியூஷன். புரிஞ்சதா? இதில் எப்படிலாம் சொல்லியிருக்காங்களோ அப்படி தான் அரசாங்கம் இருக்கணும். புரிஞ்சதா? சொல்லு பாப்பா, தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னன்னு சொல்லு. நீ கரெக்டாக சொன்னீங்கன்னா தான் அடுத்ததே போவேன், எல்லாம் அடுத்து நடத்தவே மாட்டேன், இதுலேயே தான் உட்காந்துருப்பேன். என்ன ஓகே சொல்லு. அரசியல் அமைப்புன்னு சொல்லாத, அரசியல் அமைப்பு சட்டம்னு சொல்லு, முழுசாக சொல்லு. இங்கிலீஷில் என்ன அதுக்கு பேர்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ, நீ அங்கெல்லாம் போகாத, நீ இங்கே வார்த்தையை வச்சு இந்த வார்த்தைக்கு உள்ள அர்த்தத்தை சொல்லு. இந்தியாவில் அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம். புரிஞ்சதா? நீ அங்கெல்லாம் போகாத, வார்த்தையை வச்சு இந்த வார்த்தைக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் கொடு. தி கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், தமிழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்தியாவுக்கு அரசாங்கம், இந்தியாவில் அரசாங்கம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, அல்லது அரசாங்க அமைப்பு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சர்டைன் ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அந்த புத்தகத்துக்கு பேர் தான் என்னது, இந்திய அரசியலமைப்பு சட்டம். புரிஞ்சதா? அந்த சட்டத்தில் எப்படிலாம் சொல்லியிருக்காங்களோ அப்படி தான் அரசாங்கம் இருக்கணும். நீ தானே சொன்ன ரூல்ஸ், சர்டைன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறல்ல, எதுக்கான ரூல்ஸ் இது? அதை ஒப்பிக்காத, நீ எதுக்கான ரூல்ஸ் இது அதை சொல்லு. அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்புனா என்ன? இந்தியாவோட கவனி, இந்தியாவில் அரசாங்கம் எப்படி இருக்கணும், சரியா? இந்தியாவில் அரசாங்கத்தோட அமைப்பு எப்படி இருக்கணும்னு சொல்கிற சட்டம் தான் என்னது, தி கான்ஸ்டிடியூஷன். புரிஞ்சதா? அரசாங்கம்னா என்னன்னு பார்த்தோம், இப்போ தானே பார்த்தோம். அரசாங்கம்னா என்ன?
ஜாபை பார்த்துட்டு அவங்க இருக்காங்க. இவங்க இந்த 10 பேர் மட்டும் அவங்களோட ஆ ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த காமன் வெரி குட் வெரி குட், சந்தோஷம். அந்த காமன் பீப்புளோடக்கு தேவையான காமனான நீட்ஸ் எல்லாம் ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க தான் யார்? அரசாங்கம். அந்த அரசாங்கத்தில் யார் யார் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த ரூல்ஸு அடங்கின புத்தகம், டாக்குமெண்ட், அதுக்கு பேர் தான் என்னது? இந்தியன் அரசியல் அமைப்பு சட்டம். வார்த்தையிலே அர்த்தம் இருக்கா? அரசாங்கம் எப்படி இருக்கணும், அரசாங்கத்தோட அமைப்பு, யார் யார் எங்கெங்கே இருக்கணும். சொன்னால கிச்சன் இருக்குது, வீட்டோட அமைப்பு, பெட்ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்கும். இது வந்து என்னது? வீட்டோட அமைப்பு. அது மாதிரி அரசாங்கத்தோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் சேர்ந்து நமக்காக ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்கோம், ரூல்ஸை. அந்த ரூல்ஸுக்கு பேர் தானே இது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். தமிழில் என்ன அர்த்தம் அதுக்கு? தமிழில் என்ன? இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டம். சரியா? உனக்கு இங்கிலீஷ் புரியாது பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் அர்த்தம் புரியாது. சரியா? தமிழில் மாற்றி அதுக்கான வேர்ட்ஸை தமிழில் எழுதி பார்த்தீங்கன்னா இதில் அர்த்தம் இருக்கும், அப்படியே புரியும். புரிஞ்சதா? இந்தியாவுக்கான அரசாங்க அமைப்பு, அரசாங்கத்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம், அதானது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். புரிஞ்சதா? இதை தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை எப்போ உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்குனாங்க, இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதை எப்போ க்ரியேட் பண்ணாங்க, யார் க்ரியேட் பண்ணது, அப்படி இந்தியாவுக்கான அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா உனக்கு அர்த்தம் புரியாது. உள்ளே போய் இதுக்கு என்ன அர்த்தம்னா அப்பப்போ தமிழில் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா உனக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். புரிஞ்சுதா? அதனால தான் நம்மளை மதர் டங்கில் படிக்க விட மாட்டேங்கிறானுங்க. மதர் டங்குன்னா என்ன ஆகும்? டேரெக்டாக இந்த டேம் இப்போ வார்த்தையை வேர்டு பார்த்தோன்னா ஞாபகம் தெரியும், அர்த்தம் தெரியும் உள்ள. சரியா? நம்மளை இந்த வார்த்தையை புரியாமல் மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க. சரி பரவாயில்ல, அது கடந்துட்டு போகுது, அப்புறம் பேசிக்குவோம். ரைட், புரிஞ்சுக்கணும் நல்லா. இப்போ அதை தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். புரிஞ்சதா? என்னது அப்படின்னா? இந்திய அரசியல் அமைப்புக்காக சொல்லி முடி. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியன் அரசியல் அமைப்பு சட்டம் வந்து இந்தியன் ஒரே சட்டம். அங்கிள் அந்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தை? ஐ மீன் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும்னு சொன்னீங்களே, ஹவுஸு இதெல்லாம், அந்த ஒரு வார்த்தை மட்டும் பாருங்க. நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம், சரியா? அது சொல்லிட்டல்ல. சட்டம்னா ரூலு. எதுக்கான ரூலு? அரசாங்க அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ரூலு, அவ்வளோதான். புரிஞ்சுதா? நான் எங்கே வச்சு போகிறேன்? நான் அங்கெல்லாம் தேடலை, வேறு வேர்டெலாம் தேடலை. எங்கேருந்து தேடுறேன்? இப்போ நீ சொன்ன வேர்டை வச்சு தான் நான் அர்த்தம் சொல்கிறேன். அதேமாதிரி நீ அந்த வேர்டை வச்சு தான் நீ போகணும். வேர்டுக்குள்ளே தான் உனக்கு எல்லாமே. வேர்டை மொட்டையாக மனப்பாடம் பண்ணக்கூடாது. அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டுனா முடிஞ்சு போச்சு கதை. இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவில் அரசாங்க அமைப்பு எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய சட்டம். சட்டம்னா என்ன? யார் யார் எப்படி நடந்துக்கணும், எது எது எங்கெங்கே இருக்கணும்னு ரூல்ஸ் தானே அது சட்டம். புரிஞ்சுதா? அதுதான் இது. அப்போ இந்தியாவுக்கான அரசாங்கம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு ரூல் புக்கு, ஆக்டு, லா, அதான் வந்து என்னது இந்தியன் கான்ஸ்டியூஷன். புரிஞ்சதா? அதை தான் இப்போ நான் சொன்ன கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன்னா என்ன? அரசாங்கம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ரூலு. ரூலுனா என்ன? 4 பேர் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா அங்கே ஒரு ரூல் ஃபாலோ பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ டூர் போகிறீங்களா? டூர்லாம் போயிருக்கியா? ஸ்கூலில் பிக்னிக் டூர்லாம்
போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறாங்களா? ஆமாம் அங்கிள். காலையில் 7 மணிக்கு டான் இங்கே வந்துடணும், லேட்டானா விட்டுட்டு போயிடுவேன். சரியா? டூர் போன இடத்துல எங்கேயும் இன்சார்ஜ் டீச்சர்கிட்ட சொல்லாமல் போகக்கூடாது. 1/2 அங்கே சுற்றி பார்க்கணும், 1/2 வந்துடணும், லேட் பண்ணக்கூடாது. கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகணும் சொல்லுவாங்களா டீச்சர்ஸு? ஆமாம் அங்கிள். நீ பிக்னிக் போயிட்டு வர்றதுக்கே இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, அப்போ நான் மட்டும் போகிறேன்னா என் இஷ்டத்துக்கு போயிட்டு சுற்றிட்டு வரலாம். நீங்கள் 50 பேர் 100 பேர் ஒன்றா போகிறோம். 100 பேர் ஒன்றா போகிறப்ப அவனுக்கு ஒரு ஐடியா இருக்கும். எல்லார் ஐடியாவும் ஃபாலோ பண்ணோம்னாக்கா என்ன பண்ண முடியாது. இப்போ காலையில் டீச்சர் கேட்குறாங்க, எத்தனை மணிக்குப்பா பிக்னிக் போகலாம் நாளைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தன் என்ன சொல்லுவான், சார் காலையில் 6 மணிக்கெலாம் போகலாம் டீச்சர் அப்படிமா. இன்னொருத்தன், மிஸ் 8 மணிக்கு போகலாம் மிஸ். இன்னொருத்தன் என்னையமாரி சோம்பேறியாக இருந்தானா, இல்லை 10 மணிக்கு போகலாம் மிஸ் அப்படிமா. சரியா? ஆளுக்கு ஒவ்வொன்று. அப்போ எத்தனை மணிக்கு கிளம்புறது? அப்போ கிளம்ப முடியுமா நம்ம? அப்போ அவங்களே ஒரு ரூல் போடுவாங்க, 7 o'clock இங்கே இருக்கணும், கேம்பஸில் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா நிறைய பேர் இருக்கும்ல, காலைல 7 o'clock இருக்கணும், 7:10 பஸ் எடுத்துடுவாங்க. அங்கே 8 o'clock போவோம், 1/2 இங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், 1/2 அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், இத்தனை மணிக்கு பிரேக்கு, இத்தனை மணிக்கு திரும்ப இந்த இடத்துக்கு போகிறோம், பக்காவாக பிளான் பண்ணிடுவாங்க. எல்லோரும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் தான் எல்லாரும் சுற்றிட்டு பீஸ்ஃபுல்லாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடு வந்து சேர முடியும். ஒரு நாள் டூர் போயிட்டு வர்றதுக்கே 50 பேர்த்துக்கு இந்த ஒரு சர்டைன் ரூல்ஸ் தேவைப்படுது அப்படின்னாக்கா, நம்ம இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் எத்தனை கோடி பேர் இருக்கோம்? 1000 கோடியா? அடே அப்பா, வேர்ல்டு பாப்புலேஷனே எவ்வளோ தெரியுமா? வெறும் 800 கோடி தான். இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக 140 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில். என்ன 140 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் வேர்ல்டு பாப்புலேஷன் எவ்வளவு? 800 crore. இந்தியாவில் மட்டும் எவ்வளோ பேர் இருக்கும்? 140 crores. அப்போ நமக்குள்ள ரூல்ஸ் இருக்கணுமா இல்லையா? ஆமாம். அப்போ இந்தியாவோட எல்லா அரசாங்கம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ரூல்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அதுதான் இது. அது இல்லாமல் ஏகப்பட்ட சட்ட ஆக்ட் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஆக்டுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் பஸ்ஸு, காரு, 2 வீலர் ஓட்டுனா எப்படி ஓட்டணும்னு அதில் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அது ஏகப்பட்ட, அதெல்லாம் வந்துட்டு மற்ற ஆக்டு. இது மெயின். இது ஆக்ட் எல்லாத்துக்கும், லா எல்லாத்துக்குமான மதர் ஆக்ட் இது. எது? இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஏன்னா அரசாங்கமே எப்படி இருக்கணும் அப்படின்னு இங்கே தான் சொல்கிறாங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன விஷயம்லாம் ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் மற்ற ஆக்டெல்லாம் இருக்கணும். லாலாம் இருக்கார்ல, டிரான்ஸ்போர்ட் லா, கார்ப்பரேட் லா. உங்கள் ஸ்கூல் ரன் பண்ணுறாங்களா, அந்த ஸ்கூல் எப்படி ரன் பண்ணணுன்ற லா இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. சரியா? எப்படி குழந்தைங்கள வளர்த்தணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. நீ போய் ஒரு பொருள் வாங்குறல, அரிசி, பருப்பு, அதெல்லாம் எப்படி சேல் பண்ணணும் ரூல் இருக்குது. அதுபடி தான் நடக்கணும். எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ட் எல்லாமே இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு தான் இருக்கணும், ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த எல்லா ஆக்டும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணணும். இதை இந்தியன் கான்ஸ்டியூஷனை அந்த ஆக்ட் வயலேட் பண்ணிச்சுனாக்கா அந்த ஆக்ட் வந்து செல்லாது. வயலேட் பண்ணுறதுனா புரியுதா? மீறுறது. அதில் இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணாமல் இருக்குதுல்ல, அந்த சட்டம்லாம் செல்லாது. புரிஞ்சுதா? அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டுக்கும் மதர் ஆக்ட் எதுனாக்கா எது? இந்த ஆக்ட் தான், தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுபடி தான் எல்லாமே இருக்கும். அப்போ நீ இதை தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ரைட்டாக அதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கான்ஸ்டியூஷனை எப்படி உருவாக்குனாங்க? கான்ஸ்டியூஷன் என்ன அர்த்தம் தமிழில் சொல்லு? அரசியல் அமைப்பு சட்டம்.
இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்தியாவில் அரசாங்கத்தோட அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம். புரிஞ்சுதா? அரசாங்கம் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவாங்க, ஆமாவா? இந்த ரூலு ஆக்ட்லாம் க்ரியேட் பண்ணுறதே யார்? அரசாங்கத்துக்கு இங்கிலீஷில் என்ன வேர்டு? கவர்மெண்ட். வெரி குட். கவர்னிங் தி பீப்புள், அதனால தான் அதுக்கு பேர் கவர்மெண்ட். புரிஞ்சதா? ரைட். அரசாங்கம் மக்களில் ஒரு அங்கம். அவனோட வேலை என்ன? வெரி குட். மக்களுக்கு தேவையான பொதுவான விஷயங்களை அவன் செஞ்சு கொடுப்பான். இப்போ சொல்லு பார்ப்போம், கவர்மெண்ட்டுக்காக மக்களா, மக்களுக்காக கவர்மெண்ட்டா, பீப்புளுக்காக கவர்மெண்ட்டா, கவர்மெண்ட்டுக்காக பீப்புளா? மக்களுக்காக தான் கவர்மெண்ட். புரிஞ்சதா? சரி, இன்னொரு 2-3 விஷயம் நான் சொல்கிறேன். கவர்மெண்ட்டை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டனால அங்கே போகிறேன்ல, அங்கே போக மாட்டேன். அப்போது மக்களுக்காக தான் கவர்மெண்ட், அதை புரிஞ்சுக்கிட்டியா? ரைட். அந்த கவர்மெண்ட்டோட எய்ம் என்ன? கவர்மெண்ட்டோட எய்ம் தெரிஞ்சுக்க என்னன்னு. என்ன அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். இதெல்லாம் புரியாமே நாட்டை நடத்திட்டு இருக்கானுங்க. நம்மளாம் ஓட்டு போடுறோம், கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்குது. நல்லவன் கெட்டவன் அப்புறம் எப்படி தெரியும்? ஓகேவா? வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், காமன் பீப்புள், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தமிழில் மக்களோட நலன் தான் கவர்மெண்ட்டோட எய்மு. புரிஞ்சதா? வெல்ஃபேர்னா நலன். ஓகேவா? அப்போ அரசாங்கத்தோட நோக்கமே என்னது? மக்களோட நலன் தான். அதுக்காக அவன் ஒரு சில வேலையை செய்யணும். 3 முக்கியமான வேலையை செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கதோ, 3 முக்கியமான வேலையை செய்யணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இந்த பேசிக்கை புரிஞ்சாதான் நீ உள்ளே போகப்போ அதெல்லாம் புரியும் உனக்கு. இந்த எய்ம் அடையிறதுக்காக எய்ம் வேறு, அப்ஜெக்டிவ்ஸ் வேறு, ஃபங்க்ஷன்ஸ் வேறு. புரிஞ்சுக்கோ. இப்போ உன்னோட எய்ம் வந்துட்டு சிவில் சர்வெண்ட் ஆகணும், அது எய்ம். அதுக்காக நீ என்ன பண்ணுற? ஒழுங்காக படிக்கணும், டெய்லியும் சுற்றியில் நடக்கிறத புரிஞ்சிக்கணும். அது வந்து உன்னோட ஃபங்க்ஷன்ஸ். புரிஞ்சுதா? 2க்கு வித்தியாசம். ஒவ்வொரு டேர்மையும் கரெக்டாக யூஸ் பண்ணணும். எய்ம் உன்னோட டார்கெட். அந்த டார்கெட் அடைய என்னென்ன பண்ணணும்? நீ டெய்லி ஒர்க் பண்ணணும். அதுக்கு பேர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். மூணு வேலையை செய்யணும் ஒரு கவர்மெண்ட். நம்பர் 1, கிரியேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தமிழ் வார்த்தையும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. கிரியேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதான் ஃபஸ்ட்டு வேலை கவர்மெண்ட்டோடது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த டைம் கேள்விப்பட்டிருக்கியா தமிழில்? என்னது இந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேள்விப்பட்டிருக்கியா? என்னன்னு சொல்லி பார்ப்போம். என்னது எப்படி இருக்கணும்? அதான் எப்படி இருக்கணும்னா அது ரூலு. சொல்லுங்க. அது வந்து பிளானு, அதை விட்டுரு. அது பிளானு, மாடலு, அதெல்லாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு தெரியும்? அதான் இல்லை, வெயிட் பண்ணு. அடிப்படை, ரைட், அதை விட்டுரு. வா, வெளியில் வா. அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல். அடிப்படை, இப்போ தமிழ் வார்த்தையை பார்த்தோன்னா உனக்கு அர்த்தம் புரியும் பாரு. அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல். கிரியேஷன்னா அர்த்தம் உருவாக்குதல். தலைகளாக வரும் நம்மளுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா அடிப்படை கட்டமைப்பு வசதிகள். கிரியேஷன் மீன்ஸ் உருவாக்குதல். அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குதல். எதை உருவாக்குறாங்க? அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை. அடிப்படை கட்டமைப்பு வசதிக்கு இங்கிலீஷ் வார்த்தை தான் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
இப்போ தமிழ் வார்த்தையை பார்த்து சொல்லு பார்ப்போம். அடிப்படை கட்டமைப்பு வசதி. வசதி என்ன வசதி? அடிப்படை கட்டமைப்பு வசதி. ஒரு நாட்டு மக்களுக்கு தேவையான பொதுவான வசதிகள். அதுக்கு பேர் தானே ஒரு நாட்டு மக்களுக்கு கட்டாய தேவைப்படக்கூடிய கட்டமைப்பு வசதிகள் என்னென்ன சார் பார்க்கலாமா? என்னென்னு ஃபஸ்ட்டு வாட்டர். ஓகேவா? தண்ணி வேணுமா இல்லையா? நீ வாழணுன்னா என்ன வேணும்? தண்ணி வேணும். விவசாயம் செய்யணும்னா என்ன வேணும்? தண்ணி வேணும். எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். ஓகேவா? வாட்டர் ஃபெசிலிட்டியை உருவாக்கணும். அடுத்தது எஜுகேஷன் ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணணும். எஜுகேஷன் என்னன்னு பார்த்தோம். எஜுகேஷன் அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? நீ தமிழில் சொல்லாத, அதான் நம்ம பார்த்தாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் மட்டும் சொல்லு. எதை கற்றுக்குவ? ஏதாவது ஒன்று எதை கற்றுக்குவ? பார்த்தியா? விட்டுட்ட. கல்வினா என்ன? நம்ம ஃபஸ்ட்டு நாள் கிளாஸே அதை தான் பார்த்துட்டு வந்தோம். உன்னை சுற்றிலும் நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது. சரியா? அதான் கல்வி. புரிஞ்சுக்கிட்டால் உன்னோட வேலை எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஃபுட்டு எல்லாமே மாறிடும். நீ இப்போ சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன். இப்போ ட்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சரியா? வேறு மாதிரி மாறிடும். சயின்ஸை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உன்னோட ஃபுட் ஹேபிட்டு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாமே மாறிடும். சரி, அடுத்தது எஜுகேஷன். அப்போ என்னது? உன்னை சுற்றிலும் நடக்கிற விஷயங்களை நீ புரிஞ்சுக்கிற. இப்போ என்னது? வேறு எதுவுமே கற்றுக்கிற? ஃபோட்டோசிந்தசிஸ்னு பார்த்தோம். அது எங்கே நடக்குது? நம்மளை சுற்றிலும் நடக்குது. கரெக்டாக? ரெஸ்பிரேஷன்னு பார்த்தோம். எங்கே நடக்குது? நம்ம உடம்புலேயே நடக்குது. இது ரெண்டும் எங்கே நடக்கும்? லிவிங் திங்ஸ்லாம் நடக்கும். இது ரெண்டும் நடந்தால் தான் அது லிவிங் திங்ஸ். இதில் ஒன்று மட்டும் நடந்தாக்கா அனிமலு, ரெண்டுமே நடந்தால் நம்மளை தான் முடிஞ்சு போய். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி நிறையா எல்லாமே எங்கே இருக்குது? நம்மளை சுற்றிலும் நடக்கிறது. இப்போ நம்மளை சுற்றிலும் உள்ள விஷயங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் எஜுகேஷன். புரிஞ்சுதா? அப்போ ஸ்கூலு காலேஜஸ்லாம் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்டு க்ரியேட் பண்ணணும். அடுத்தது நீ உக்காந்து இப்போ அங்கேருந்து பார்க்குறியா? டிவி, லேப்டாப் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதா? அதுக்கு என்ன தேவை முக்கியமாக? நெட்டு. ஓகே, கம்யூனிகேஷன் அதை வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று வேணுமே. லைட் எரியுதா? அதுக்கு யார் தேவை முக்கியமாக? எலக்ட்ரிசிட்டி. அதை உருவாக்கணுமா? அதெல்லாம் உருவாக்கணும். கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி உருவாக்கணும். இதெல்லாம் பொதுவான விஷயம் தானே? அடுத்தது சானிடேஷன், சுகாதாரம். ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் க்ளீனாக இருக்கணுமா? சானிடேஷன். யார் க்ளீன் பண்ணுறா அதெல்லாம்? யார் அவங்க? அவ்வளோதான், அதெல்லாம் செய்யணும். அடுத்தது உடம்பு சரியில்லாமல் போச்சு, எங்கே போவ? ஹாஸ்பிட்டல். வெரி குட். இதெல்லாம் உருவாக்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமானது, இப்போ வெளில போயிட்டு வந்தியா? எதில் போயிட்டு வந்த? பைக்கில். பைக் எது மேலே போச்சு? அப்போ அந்த ரோடெல்லாம் யார் கிரியேட் பண்ணுவா? யாருக்காக? நமக்காக. ரோடு மட்டும் தான் இருக்கா டிரான்ஸ்போர்ட்டில்? வேறு என்னென்ன இருக்குது? ரோடு மட்டும் தான் இருக்கான்னு கேட்டேன். ரோடுக்கும் பஸ்ஸுக்கு என்ன சம்மந்தம்? நான் கேட்ட கேள்வி என்ன? ரோடு மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டேன். பைக்கு மட்டும் இருக்கான்னு கேட்டிருந்தாக்கா நீ பஸ் இருக்குன்னு சொல்லலாம். நான் கேட்டது என்னது? ரோடு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டேன். வேறு எதில் போகலாம் நீ? ஃப்ளைட்டில் போயிருக்கியா? போவ சீக்கிரமே. அப்புறம் கேரளா போயிருக்கியா?
போட்டில் போயிருக்கியா அங்கே போய்? அப்போ ரோடுவேஸு, ஏர்வேஸு. ட்ரெயினில் போயிருக்கியா? ட்ரெயினில் ரயில்வேஸ் இருக்குது, வாட்டர்வேஸ் இருக்குது, இன்னொன்று பைப் லைன் வந்துருச்சு இப்போலாம். ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணணும்? கவர்மெண்ட். ஓகேவா? இதெல்லாம் அந்த நாட்டுக்குள்ளே எல்லா மக்களுக்கும் கிடைக்க வைக்கணும். கிடைச்சாக்கா அந்த மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. இதெல்லாம் கிரியேட் பண்ணால் அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆனால் என்ன ஆகும்? இன்கம் அதிகமாகும். எனக்கு வேலை கிடச்சதுன்னா வருமானம் வருமா? வருமானம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு தேவையான கூட்ஸ் சர்வீஸ் எல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிடுவேன். கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஃபுட்டு மட்டும் கிடையாது. இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன்னா அங்கேருந்து உனக்காக ஒர்க் பண்ணுறேன்னா யாருக்காக ஒர்க் பண்ணுறேன்? அப்போ நான் உழைப்பு கொடுக்குறேன்னா அதுக்கு பேர் சர்வீஸ். அடுத்தவனோட உழைப்பை நீ என்ஜாய் பண்ணால் அதுக்கு பேர் சர்வீஸ். ஒரு பொருள் இப்போ லேப்டாப் வாங்கி பயன்படுத்துகிற, சாப்பாடு சாப்பிட்ட, அதெல்லாம் வந்து எதில் வரும்? கூட்ஸில். சட்டை போட்டிருக்க, பேண்ட்டு போட்டிருக்க, அதெல்லாம் கூட்ஸில் வரும். டேபிள் அதெல்லாம் கூட்ஸில் வரும். அடுத்தவங்களோட உழைப்பு என்ஜாய் பண்ணால் அதுக்கு பேர் சர்வீஸ். இப்போ நான் இங்கேருந்து உனக்காக ஒர்க் பண்ணுறேன், சும்மா ஒர்க் பண்ணுறேன்னா உங்கள் அப்பா ஃபீஸ் கொடுக்குறாரா? எங்கேருந்து வந்துச்சு அந்த ஃபீஸு? அவருக்கு வேலை கிடச்சிது. வேலை கிடைச்சதுனால அவருக்கு இன்கம் வந்துச்சு. அந்த இன்கமில் இருந்தால் உனக்கு செலவு பண்ணுறாரு. புரிஞ்சுதா? அப்போ எல்லா மக்களுக்கும் நிறையா இன்கம் வந்துச்சுன்னா நிறையா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. அப்போ பயன்படுத்தினா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நலமாக இருக்கும். குட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அப்போது ஒரு ஏரியாவில் இதெல்லாம் க்ரியேட் பண்ணாங்கனாக்கா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். இன்னும் டீட்டெயில்டாக எக்கனாமிக்ஸில் பார்ப்போம். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆனாக்கா அங்கே உள்ள மக்களுக்கு இன்கம் அதிகமாகும். இன்கம் அதிகமாச்சுன்னா அவன் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதிகமாகும். அப்போ நல்ல வாழ்க்கை தரத்தோடு வாழ்வான். அதுக்காக தான் அரசாங்கம் இதெல்லாம் செய்யணும். புரிஞ்சதா? தமிழ்நாட்டை தேடி ஏன் நார்த் இந்தியன்ஸ் வரான்? புரியுதா? இங்கே இதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க 67லேருந்து நல்லா மற்ற மாநிலத்தோடு கம்பேர் பண்ணும் பொழுது. ஸோ இங்கே நல்ல எம்ப்ளாய்மெண்ட்டு, நல்ல இன்கம்மு. ஸோ நல்ல மக்கள் நார்த் இந்தியனோட இங்கே நல்லா வாழ்கிறாங்க. புரிஞ்சுதா? நார்த் இந்தியாவுக்கு நமக்கு வித்தியாசம் என்னென்னு. ஆனால் நம்ம 67க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார்லாம் டாப்பில் இருந்தானுங்க. புரிஞ்சுதா? 67க்கு அப்புறம் அப்படியே உல்ட்டா வைப்புச்சு. இப்போ நம்ம டாப்பில் இருக்கோம். உத்தரப்பிரதேஷ், பீகார்லாம் அங்கே பின்னாடி இருக்கான். ஏன்னா அங்கே உள்ள கவர்மெண்ட் இதெல்லாம் செய்யலை ப்ராப்பராக. வெரி சிம்பிள். இதை புரிஞ்சுட்டாக்க நீ கேள்வி கேட்பல்ல, என்னடா நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவல்ல, ஏமாற மாட்டல்ல. அதுக்கு தான் உன்னை மதர் டங்கில் படிக்க விட மாட்டேங்கிறாங்க. சரியா? சரி, அதை அப்புறம் பேசிக்குவோம். ரைட். அதான் அப்போது மக்களோட நலனுக்காக கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை என்னது? கிரியேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தான். இன்னும் இதில் நிறைய விஷயம் பேசணும். நம்ம அப்புறம் பேசுவோம். அப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோ. அடுத்து 2வது வேலை, இதெல்லாம் வெல்ஃபேர். எல்லா மக்களுக்கும் நல்லா வளம் வந்துருச்சா? கையில் பணம் இருக்கா? செல்வ செழிப்போடு இருக்கானா? அப்போ என்ன ஆகும்? ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுக்குவானா இல்லையா? அப்போ சண்டை போட்டுக்காமல் இருக்கிறதுக்கு தான் அங்கே இன்னும் சட்டம்லாம் உருவாக்குவாங்க. டிராஃபிக் போலீஸு எல்லா அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வராமல் பார்த்துக்கணும். ஒருத்தன் வெட்டிக்காமல் பார்க்கணும். அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அங்கே ஒரு
சிவில் ஆக்டுன்னு இருக்குது. ஒருத்தனை அடிச்சிக்காமல் வெட்டிக்காமல் இருக்கிறதுக்கு, கொள்ளையடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு அங்கே கிரிமினல் ஆக்டுன்னு இருக்குது. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தெல்லாம் அரசாங்கம் யார் யார் எப்படி நடந்துக்கணும்னு சட்டம் சொன்னேன் இல்லையா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் போக நிறைய ஏகப்பட்ட சட்டம் இருக்குது. அதெல்லாம் அரசாங்கம் தான் உருவாக்கும். அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணல, அதை வயலேட் பண்ணானா அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். இந்த ரூலை ஃபாலோ பண்ணலனாக்கா இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும்னு சட்டம் ஆக்டில் இருக்குது. புரிஞ்சுதா? அந்த ரூல்ஸ் எல்லாம் சட்ட ஆக்டெல்லாம் க்ரியேட் பண்ணி எல்லோரும் ஃபாலோ பண்ணுறானான்னு பார்க்கணும். ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். யார் எடுக்கணும் அந்த ஆக்ஷனை? கவர்மெண்ட் எடுக்கணும். சரியா? இப்போது ரோடு ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணணும், ஹெல்மெட் போட்டு போகணும், இல்லைனா 1000 ரூபாய் ஃபைனு. சரியா? ஒருத்தனை அடிக்கக்கூடாது, ஒருத்தனை கொல்லக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணிட்டானா அதுக்கு தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை, அதெல்லாம் சட்டத்தில் இருக்கும். சரியா? இப்படி யாராவது ரூல்ஸை வயலேட் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. போலீஸு, சரியா, நீதிமன்றம்லாம் இருக்குது. இந்த ஆக்டை வயலேட் பண்ணும் பொழுது அதை கண்காணித்து அவன் மேலே என்ன பண்ணுவாங்க, பாருங்கள் இந்த செக்ஷன் படி இது செய்யக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ ஹெல்மெட் போட்டு போகணுன்னு இருக்குது, அவன் போடாமல் போயிருக்கான், வயலேஷன் ஆஃப் ரூல்ஸு. அது அதெல்லாம் அதை விட்டுற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும். அது மாதிரி நிறையா இருக்குது, ஏகப்பட்ட ரூல் இருக்குது. அவன் மேலே கேஸை போட்டு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். நீதிபதி பார்ப்பாங்க, வெயிட் பண்ணு அவசரப்படாத கவனி. நீதிபதி பார்ப்பாங்க, பார்த்துட்டு எவிடன்ஸ் கொடுப்பான்னு கேட்பாங்க. ஹெல்மெட் போடாமல் போனான் எவிடன்ஸ் கொடுன்னு கேட்பாங்க. இந்தாங்க ஹெல்மெட் எவிடன்ஸ், ஃபோட்டோ எடுத்துருக்கேன் சார், ரைட். எவிடன்ஸ் இல்லை, அப்போ நீ போட்ட கேஸு தப்பு அப்படின்னு அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, காசு கட்ட வேணான்ருவாங்க. புரிஞ்சுதா? ஏன் இப்போ நான் போலீஸாக இருக்கிறேன்னு வச்சுக்க, எனக்கு பிடிக்காதவன் வரான், ஹெல்மெட் போட்டு வரான், ஆனால் அவனுக்கு எனக்கு பிடிக்காது, வேணுன்னே அவன் மேலே ஹெல்மெட் போடலாங்கன்னு கேஸ் போட்டுருவேன். நியாயமா அது? அதனால தான் போலீஸ்காரங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷனை சரியாக தப்பான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு நீதிமன்றம் இருக்குது, ஜுடிஷியரி கோர்ட் இருக்குல்ல அவங்க. புரிஞ்சதா? அப்போ இந்த சட்டத்தெல்லாம் உருவாக்கி வைக்கணும். அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கு போலீஸு, கரெக்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்களா தப்பாக எடுக்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கு கோர்ட்டு. இந்த செட்டப்பை உருவாக்கணும். சரியா? இந்த செட்டப் உருவாக்குனா எல்லோரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவான். தப்பு பண்ணுற மேலே ஆக்ஷன் ஸ்ட்ரிக்டாக எடுக்கணும். அப்போ அடுத்தவன் தப்பு செய்ய பயப்படுவான். இந்த வேலையை செய்கிறதுக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். யாரோட வேலை? ஒருத்தன் சண்டை சச்சரவு இல்லாமல் சட்டத்தை ஃபாலோ பண்ணி நடக்கணும். அதான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். ஆர்டர்னா என்ன அர்த்தம்? எல்லோரும் அவன் வேலையை கரெக்டாக செய்கிறானா, ஒழுங்காக நடக்கிறானா. தமிழில் பாரு, சட்டம் ஒழுங்கை பராமரித்தல். சட்டம் என்ன சொல்லுதோ அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணோன்னா அதுக்கு பேர் ஒழுங்காக இருக்கான்னு அர்த்தம். தமிழில் பாரு, சட்டம் ஒழுங்கை பராமரித்தல். அரசாங்கத்தோட வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கன்னு எதிர்கட்சியெல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட சிஎம் சொல்லியிருப்பார் ஸ்டாலின், உங்களோட நாங்கள் சட்டம் ஒழுங்கு நல்லா வச்சுருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே ஆக்ஷன் எடுக்கும். அதாவது தப்பு பண்ணுற மேலே ஆக்ஷன் எடுக்கிறது சொல்கிறாங்களா? இதுதான். இது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் பேசிகிட்டு தர்றான் சோசியல் மீடியாவில். சட்டம் ஒழுங்கு பராமரித்தான் தான் இது ரூலு. எவன் வயலேட் பண்ணுறானோ அவன் மேலே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்தாங்கனாக்கா அதுக்கு பேர் தான் என்னது, எல்லோரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவான் பயந்துக்கிட்டு. அப்போ லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சதா? இது ரெண்டாவது வேலை. அப்போ ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிளியர் பண்ணுறோம், அவனுக்கு எல்லாம் கிடச்சி சந்தோஷமாக வாழ்கிறான். ஓகேவா? அடுத்து ஒருத்தனை அடிச்சாகாமல் இருக்கணும், அதுக்காக சட்டத்தை உருவாக்கணும், அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கணும். அதை வயலேட் பண்ணுற மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு பேர் தானே அது லா அண்ட் ஆர்டர். அதை மெயின்டைன் பண்ணால் அதுக்கு பேர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். யாரோட வேலை இது? கவர்மெண்ட்டோட வேலை.
சரியா? அடுத்து மூணாவது. இப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் கிடச்சிருச்சு. ரெண்டாவது ஒருத்தனை அடிச்சுக்காமல் பார்த்துக்கிட்டாச்சு. மூணாவது வெளிநாட்டுக்காரன் நம்மளால் அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கணும். ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அட்டாக், அக்ரஷன், எப்படி வேணாலும். எக்ஸ்டர்னலாக வெளிநாட்டு அந்நியர்கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். இப்போ நடக்குதா ஜம்மு காஷ்மீரில் வேறு நாட்டுக்காரன் வந்து அட்டாக் பண்ணிட்டான்னு சொல்லிகிட்டு இருக்கானுங்க. ஏன் இராணுவம் என்ன பண்ணுச்சுன்னு கேள்வி கேட்குறாங்களா? ஏன் கேள்வி கேட்குறாங்க? அது கவர்மெண்ட்டோட வேலை. இது 3 வேலை தான் செய்யணும் அரசாங்கம் நமக்கு. புரிஞ்சுதா? அதெல்லாம் நிறைய சிஸ்டம் இருக்குது. உங்கள் நைனாட்ட கேளு சொல்லுவார். அதுக்கெல்லாம் உளவுத்துறை. ஒரு படம் பார்த்தியா? 23ஆம் புலிகேசி பார்த்தியா? மன்னா தங்களுக்கு ஒரு இது செய்தி கொண்டு வந்திருக்கிறேன்னு வந்து உட்காருவான். அவன் தான் ஒற்றன். இந்த மாதிரி எந்த நாட்டுக்காரன் நம்ம நாட்டு மேலே படையெடுத்து வர போகிறான்னு சொல்லுவான். கரெக்டா? அப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டை அட்டாக் பண்ண போகிறாங்க இல்லையா, வெளிநாட்டில் என்ன நடக்குது, அந்த பார்டர்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டு ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்ஸ்னு இருப்பாங்க. கவர்மெண்ட் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவன் செய்தி கொடுத்துட்டே இருப்பான். அப்போ இது ஃபெயில், அதான் உளவுத்துறை அப்படிம்பாங்க. அது வேறு ஐஎஃப்எஸ் அது வேறு. அது விட்டுரு, அது பெரிய, அது வேறு. அதுவும் அதுலேயும் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம். சரி, அது மாதிரி இருக்குது. அதை விட்டுருங்க. ரொம்ப வேணாம். இந்த 3 வேலையை செய்யணும் அரசாங்கம். எதுக்காக செய்யணும்? பாதுகாக்கிறதுக்காக. சரியா? என்ன ஃபஸ்ட்டு வேலை என்னது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன். ரெண்டாவது வேலை என்ன? மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். மூணாவது வேலை என்னது? ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். அந்நியரிடமிருந்து நம்மளை பாதுகாக்கணும். இதெல்லாம் எதுக்காக? மக்களோட நலனுக்காக. இதுதான் அரசாங்கத்தோட வேலை. அரசாங்கம்னா என்ன? நம்மளிலேருந்து ஒரு டீமை ஒதுக்கிடுவோம். அவங்க நமக்காக பொதுவான வேலைகளை செய்யணும். அந்த பொதுவான வேலைகள் தான் என்னது? இதெல்லாம் 1 2 3. புரிஞ்சதா? ஓகே, ரைட். இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். இந்த அரசாங்கம் தான் எப்படி இருக்குது, என்ன இருக்குது. நம்ம இந்தியாவில் 3 அடுக்கில் இருக்கும் கவர்மெண்ட் அப்படின்னு அந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பாடிஸ். ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதில் 3 பில்லர்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கே இல்லையா? கவர்மெண்ட்டை இந்த கவர்மெண்ட்டை 3ஆக பிரித்து வச்சுருக்காங்க. 3 பார்ட்டாக பிரிச்சுருப்பான். ஒருத்தன்ட்டு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அதெல்லாம் என்னென்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா?